Hi, hello, welcome to Collect and Create. இந்த வீடியோவில் நம்ம PIC DK போர்டை வச்சுட்டு அதோட பெரிபரல்ஸ்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அந்த PIC மைக்ரோ கண்ட்ரோலரோட அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா PIC DK போர்டு. இது வந்து 40 பின் DK போர்டு. PIC மைக்ரோ கண்ட்ரோலரோட 40 பின் சீரீஸ் நீங்கள் எதுனாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற மைக்ரோ கண்ட்ரோலர் PIC16F877A மைக்ரோகண்ட்ரோலர். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு PIC ப்ரோக்ராமிங் கிட் தேவை. நான் யூஸ் பண்ணுறது PIC3. அடுத்ததான் இந்த போர்டை பவரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி அடாப்டர் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்டை எப்படி ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு போர்டை வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எட்ஜு டு எட்ஜு தான் பிடிக்கணும். ஸோ இந்த போர்டை நம்ம வந்து பவர் பண்ணியிருந்தாலும் சரி, பவர் பண்ணாத பட்சத்துலையும் நம்ம இந்த போர்டை எட்ஜு டு எட்ஜ் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இந்த காம்போனன்ட்ஸ் மேலேயோ பெரிபரல்ஸ் மேலேயோ இப்படி கையை வச்சு இது பண்ணுறது, இல்லை பின்னாடி நம்ம சால்டர் பேட்ஸ்லாம் தொடுறது, ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போயுமே பண்ணக்கூடாது. போர்டு பவர் அப் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும். ஓகேயா? ஸோ அடுத்ததான் ஐசி எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா ஐசி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். இது பின்ஸ்லாம் டச் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பின்ஸ் ஈஸியாக வளைஞ்சு உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே ஐசியை வந்து இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணணும். இந்த ஐசியை இந்த ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறது இந்த மாதிரி 2 விரலில் பிடிச்சி ஹோல்டர்ஸில் வச்சுட்டு எல்லா பின்னும் உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடணும். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி தான் 2 விரலில் பிடிச்சி கரெக்டாக அதில் உள்ள ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா பின்ஸும் உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு PIC3 எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் டயக்ராமில் சைடில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பிஜிடி, பிஜிசி, MCLR 5 வோல்ட்டு, அதுக்கப்புறம் கிரவுண்டு, மொத்தமே ஒரு 5 பின் தான். இந்த 5 பின் இந்த PIC-லேருந்து எப்படி கரெக்டாக எடுத்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இந்த சர்க்யூட் பார்த்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஏற்கனவே இந்த வயரை நான் இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எடுத்து இந்த மாதிரி ப்ளக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து PIC3 வந்து இது கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி இந்த போர்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த PIC சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்இடி இன்டர்ஃபேஸ். எல்இடி ஏதாச்சும் ஒரு எல்இடியை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் ஒரு 4 எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எல்இடியை 1 செகண்ட் டைம் டிலேயில் ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்மளோட இன்னைக்கு கான்செப்ட்டு. அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே ஒரு பெரிபரலில் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிபரலாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெரிபரல் ஒர்க் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு PIC3 வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசியை ஹோல்டர்லேருந்து வெளியே எடுத்துட்டு போர்டை வந்து எம்டியாக பவர் அப் பண்ணணும். எந்தவித மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் கிட் எதுவுமே இல்லாமல் போர்டை பவர் அப் பண்ணிக்கோங்க. ஸோ போர்டை பவர் அப் பண்ணிங்கன்னா அந்த பவர் இண்டிகேஷன் எல்இடி இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று எரியும். இப்போ ஒரு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு 4 எல்இடிக்கான இன்புட் ஹெட்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த இன்புட் ஹெட்டர்ஸில் இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு 5 வோல்ட் அவுட்புட் இருக்கும். இதில் வந்து கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு 5 வோல்ட் அவுட்புட் இருக்கும். நான் 5 வோல்ட் அவுட்புட்டில் மட்டும் ஒரு ஜம்பர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் இந்த 4 ஹெட்டர்ஸில் ஏதாச்சும் ஒரு ஹெட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு எல்இடி க்ளோ ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பெரிபரல் இந்த எல்இடி காம்போனன்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அகைன் திருப்பி பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஜம்பர் வயரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஐசியை இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் கோடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரிஸ் பியில் டைரக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு போர்ட் பியில் எனக்கு வந்து RB0ன்ற ஒரே ஒரு பின்னை மட்டும் 1 செகண்ட் டைம் டிலேக்கு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஒயில் லூப்பில் தான் கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நான் RB0 அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். RB0லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு எல்இடியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
எல்இடி ஹெட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து PIC3 அதோட ப்ரோக்ராமிங் ஹெட்டர்ஸில் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பவர் சப்ளை இன்புட் கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ நான் PIC3 பிசியோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, PIC3 வந்து நான் பிசியோட கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு வந்து PIC3 கனெக்டடுன்றது வருது. ஸோ இந்த இடத்துல இது என்னென்னா, இப்போ ஒரு சில டிவைசஸ் வந்து இது 5 வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், ஒரு சில டிவைசஸ் வந்து 3 வோல்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ் 3.3 வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்லாம் இருக்கும். ஸோ அப்போது இந்த PIC3லேருந்து நான் எக்ஸ்டர்னலாக 5 வோல்ட் நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். எக்ஸ்டர்னல் பவரை வச்சும் ஃப்ளாஷ் பண்ணலாம், இல்லை இந்த PIC3லேருந்து வர்ற 5 வோல்ட்டை வச்சும் ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ அதுதான் கேட்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் எதுவும் எனபிள் பண்ணலை. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஓகே கொடுத்துட்றேன். ஒருவேளை நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் 5 வோல்ட் எனபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஓகே கொடுத்தோன்னா இதிலேருந்து அவுட்புட் பவர் வரும். நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் பவரை வச்சு நம்ம வந்து இப்போ ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், எந்த விஷயமும் இல்லை. ஓகேயா, இப்போ நாங்கள் கொடுத்தோன்னா எனக்கு இப்போ என்னாச்சு, டார்கெட் வோல்டேஜ் டிடெக்டடு, டார்கெட் டிவைஸு PIC16F877A ஃபவுண்டு, அதுக்கப்புறம் டிவைஸு ரிவிஷன் ஐடி. ஸோ நம்மளுக்கு 8ன்றது வந்துருச்சு. இப்போ இந்த எல்இடி இன்டர்ஃபேஸ் கோடில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து பில்ட் ஆயிரும். ஸோ திரும்பி அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஃப்ளாஷ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல ரன் கொடுத்துக்கிறேன். ரன் கொடுத்தோன்னா எனக்கு இப்போ கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது. சம்டைம்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்கிட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பி பவர் சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அகெயின் திருப்பி டிசி இன்புட் கொடுங்க. திருப்பி PIC3 வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. டிவைஸ் ஐடி இதெல்லாம் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரன் கொடுக்கும்போது அகைன் திருப்பியும் மேபி வரலாம் அந்த இஷ்யூ. ஓகே, எனக்கு ஐடி டிடெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ கோடு வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு இருந்த கோடு எரேஸ் ஆகிடுச்சு. பட் வந்து எனக்கு திருப்பி ஃப்ளாஷ் பண்ணும்போது எனக்கு அகைன் திருப்பி எரர் அடிச்சிருச்சு. டிவைஸ் அட்ரஸ் டு எக்ஸிக்யூட்டட் வேல்யூ ரிசர்வ்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2FE வர வேண்டிய இடத்துல எனக்கு 2FFC அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் நான் திருப்பியும் ஃப்ளாஷ் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, திரும்பி அதே எரர் தான். திருப்பி நம்ம ஒன்ஸ் அகைன் திருப்பி பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். மேபி 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இஷ்யூ வராது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஃப்ளாஷ் பண்ணும்போது அந்த இஷ்யூ வராது. திரும்பி அகைன் சேம் இஷ்யூ. ஓகே, எனக்கு இந்த டைம் வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் அகைன் திருப்பி பவர் சப்ளை இருந்தது, நான் யூஎஸ்பியை மட்டும் கலட்டிட்டு திருப்பி போட்டேன். எனக்கு இந்த டைம் வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு எல்இடி இன்டர்ஃபேஸ் கோடு வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த எல்இடி வந்து 1 செகண்ட் டைம் டிலேயில் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது.
இந்த மாதிரி உங்களுக்கு கோடு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு, பட் உங்களுக்கு எல்இடியில் எந்த அவுட்புட் வரல அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் திரும்பி ரீஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7 செக்மெண்ட் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம்.